எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாட்டில் பாவ் பாஜி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலரான ஒரு சாட். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு முதல்ல எல்லா காய்கறியும் வேக வைக்கலாம். அதுக்கு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். அடுத்து 3 மீடியம் சைஸ் கேரட் நறுக்குனது, 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போடுங்க. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நல்லா 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்கள், காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது ஒரு மேஷர் வச்சு இல்லைன்னா ஒரு மத்து வச்சு இந்த காய்கறி எல்லாம் நல்லா மேஷ் பண்ண போகிறோம். காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பாவ் பாஜி மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பெரிய சைஸ் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நான் 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி மசாலா ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் பச்சை மிளகாய் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வதக்கணும். அப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தூள் போடுங்க. நீங்கள் பண்ணுற மசாலாக்கு ஏற்ற மாதிரி மசாலா பவுடர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. குடமிளகாய் வதங்கினதும் இதில் மசிச்சு வச்ச காய்கறியை சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. பாவ் பாஜி மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாவ் பாஜி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒருவேளை மசாலா ரொம்பவே திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். அப்போ சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். இந்த கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது கலர் சேர்க்காம நேச்சுரல் கலர்லேயே பண்ணுறோம். கலர் விட நம்மளுக்கு ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். பாவ் பாஜி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாவ் பன்ஸை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் போடுங்க. பன்னை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவுங்க. பன் ஒரு பக்கம் கோல்டன் கலருக்கு மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பன்னை டோஸ்ட் பண்ணதும் உடனே சூடாக மசாலாவோட சர்வ் பண்ணுங்க. இந்த அருமையான பாவ் பாஜி மசாலா ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காமிச்சதுலேயும் உங்களோட ஷேர் பண்ணதுலேயும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.
ஸோ பார்த்தீங்க இல்லையா, சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே அருமையாக அதை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பன்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை அப்பப்போ செஞ்சு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ஒரு ஈவினிங் டிஃபன் இல்லைன்னா ஸ்நாக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.